ஏழைக்கு எழுத்தறிவித்தான், அவன் இறைவன், இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவன் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏன்னா இந்த மேடையிலே அந்த ஆசிரியர் மாணவருடைய உறவு அற்புதமா நடந்துச்சு. உயர்திரு முனைவர் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் கரெக்டா ஒரு 11 மணிக்கு நிகழ்வு ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஆனா அது வரைக்கும் அலைபேசியில அவர் தொடர்புறவே இல்லை. அவருடைய மாணவர் மைக்க பிடிக்கும் போது அடிக்கிறார் போன். இதுதாங்க ஆசிரியர் மாணவருடைய உறவு. என்ன சொல்லுவாங்க, ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில வந்து என்னது அப்படின்னா தவறு செஞ்சா அதை மறந்துட்டு தள்ளி போயிட்டே இருப்பான். ஆனா இந்த ஆசிரியர் என்ற அற்புதமான அந்த உறவு, அந்த மனசாட்சி என்று சொல்லுவாங்க, பழைய பாட்டுல சொல்லுவாங்க, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம். ஏன்னா இந்த ஆசிரியர் என்பவர்கள் தன்னுடைய மனசாட்சியோடு மனசுக்கு துரோகம் செய்யாமல் செயல்படக்கூடிய அற்புதமான இந்த உறவு. ஏன்னா நான் முதல் முறையாக இந்த மேடைக்கு வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மேடைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் சார். என்ன அப்படின்னா, இந்த மேடை ஆரம்பித்து 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. 1991ஆம் ஆண்டு இந்த மேடை உருவாக்கப்பட்டதுன்னு. எனக்கு இன்று வயது 35. நான் பிறக்கும் பொழுது இந்த மேடை உருவாக்கப்பட்டுள்ளது. அன்று உருவாக்கும் பொழுதே எனக்கென்று எழுதப்பட்டிருக்கு, நீனும் ஒரு நாள் இந்த மேடைக்கு வருவாய் என்று. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறுதியாக நான் நேரத்தின் அருமை கருதி நான் இறுதியா முடிச்சிடறேன் ஒரு நாட்டுப்புற பாட்டோட. அப்படி நடந்து மதுரைக்கு போகவில்ல, எப்படி அப்படி நடந்து மதுரைக்கு போகவில்ல, நகைச்சுவை மன்றம் நடக்குதாமில்ல, நானு வாரேன் கூட்டி போல, நானு வாரேன் கூட்டி போல. அப்படி மதுரை மாநகரிலே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ஒண்ணுதாங்க இருக்குது, மீனாட்சி மருத்துவமனையும் தாங்க. எல்லோருமே வாங்க வாங்க, நீங்க நகைச்சுவை மன்றத்தை பாருங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த முறையில் கண்டிப்பாக சென்றவங்க படம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதனை தொடர்ந்து நான் வேலை பார்க்கிற என்னுடைய பணியிலிருந்து இன்னைக்கு ரொம்ப சர்ப்ரைஸா வந்திருக்கக்கூடிய என்னுடைய 11ஆம் வகுப்பை சார்ந்த கண்ணன் சார் அவங்க வந்திருக்காங்க. மறுபடியும் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க உங்களுடைய படத்தை